வணக்கம். இது உண்மையான வணக்கம். நான் ஒரு அரசியல்வாதிகளை பற்றி மாதிரி வணக்கம் செய்யவில்லை. அரசியலர்கள் செய்ய வணக்கம் இப்படி, நான் இப்படி பண்ணேன், அவ்வளவுதான். நான் எந்த நிலையிலும் ஒரு அரசியல்வாதியையும் மற்றவர்களையும் குறை சொல்லி பேசவே நான் விரும்பாதவன். ஒரு வேடிக்கை, ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக நான் பேசுகிறேன். அப்படி தான் ஒரு பேச்சாளர்கள் சில இடத்துல உரையாடுற போது ஏதாவது மதித்து ஏதாவது ஒரு ஜோக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு சிறு சம்பவத்தை உதாரணத்தை சொல்லுவார்கள். அந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் பண்ணேன். சரி, இங்கே உங்களை வரும்போதே உங்களை மகிழ்ச்சி இல்லை கடலில் நீந்த வைக்கலாம்னு நான் அரசியல்வாதிகளை மாதிரி வணக்கம் செய்யலை. அதே சமயத்தில் நான் எந்த அரசியல்வாதிகளும் இல்லை உண்மையிலேயே மற்றவர்கள் நமக்கு வணக்கம் செய்வதை நான் பரிகாசம் பண்ணி செய்வதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். ஓகே, இந்த முந்தைய வீடியோவில் எனக்கு யாரோ தர்மம் செய்தார்கள். சாரி, யாருக்கோ ஒருத்தருக்கு ஒருவர் தர்மம் செய்தார்கள். கதை அப்படி தானே இருக்கும். அப்படி செய்துவிட்டு தர்மம் செய்துட்டு அவன்னு அது கொடுத்த ஒரு ரூபாயை என்னை கூட கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். என் உண்டியில் என் குட்டியில் இப்போ ₹1 போட்டார். அதோடு என்கிட்ட சில காசுகளை ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு. இவரும் ஒரு ₹1 போட்டுட்டு போனார். ஓ தேங்க்ஸ் காட், இன்னொரு ரூபாய் கிடச்சிச்சு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுன்னு இருந்துட்டு, அப்புறமா சரி இன்னும் யாருன்னா ஏதாவது ₹1 போடுவாங்களா சொல்லிட்டு காத்து கொண்டு இருந்தேன். காத்து கொண்டு இருக்கும்போது பார்த்தா அந்த 11 இருந்துச்சு இல்லையா, அதில் பார்த்தா அந்த ₹1 காணோம். ₹11 இருந்தது, ₹10 தான் ஆச்சு இருந்துச்சு. அதுக்குள்ள அவர் அதை கொடுத்த காசை எடுத்துன்னு போட்டார். அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போட்டிருக்கும்போது அது போட்டு முடித்த பிறகு எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்தது. அதில் ஏன் அதை நிகழ்ச்சியவே சொல்லுகிறார். மிஸ்டர் பீன் ஒரு முறை எங்கே போயிட்டு இருந்தார். அங்கே ஒரு ஏழை பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அம்மா தர்மம் செய்யுங்கம்மான்னு கேட்கல. அவருக்கு தெரிந்த ஃப்ளூட் ஏதோ ஒரு மியூசிக்கு வாசித்துக்குன்னு அங்கே இருந்தார். வரவங்கெல்லாம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட அமௌண்ட்டை தர்மம் செய்து போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் மிஸ்டர் பீன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிஸ்டர் பீன், அவர் அந்த வழியாக போயின்னு இருக்கும்போது அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஒரு மனசில் தோணுச்சு. அவர் உடனே பாக்கெட்டில் கை விட்டு ஏதாவது காசு இருக்கார் பார்த்தா கையில் காசு இல்லை. ஐயோ காசு இல்லைடா, என்ன பண்ணுறது சொல்லிட்டு பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டை கர்ச்சிப்பை எடுத்து கீழே போட்டுட்டு இவர் டான்ஸ் ஆடியிருந்தார். டான்ஸ் ஆடிக்கிறத எல்லோரும் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு குட் ஜோக்கர் சொல்லிட்டு அவங்க எடுத்து யாரும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அது குட்டியில் ஏதோ காசு போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், அந்த காசை எடுத்து இந்த ஏழைக்கு, இந்த பாட்டு பாடியிருந்தால பிச்சைக்காரன், அவனுக்கு இவர் பிச்சை எடுத்து இவருக்கு பிச்சை கொடுத்து விட்டு போனார். எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட தர்மசாலி கொடுக்குறவங்களே இருக்கிறாங்களேன்ட்டு நான் கவலைப்பட்டேன். அதனால தான் அந்த மிஸ்டர் பீன் செய்த ஒரு சீன் ஒரு இதில் நடந்ததை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், அவர் பிச்சை எடுத்து இவருக்கு பிச்சை கொடுத்துட்டு போனார். இருக்கிறத பிச்சை செய்ய கொடுங்கன்னு சொன்னாங்க. பிச்சை கொடுக்குறதுக்கு காசே இல்லை, காசு இல்லைன்னு போல அந்த இடத்துல இவரே பிச்சை எடுக்கிறதுல அவங்கள கேவலம் இல்லை. அதுவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக பிச்சை எடுத்தார். அதனால் பிச்சை எடுத்து இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு இவர் ரொம்ப சந்தோஷமாக போனார். அந்த மாதிரி சந்தோஷத்தை நம்ம அடைய விரும்புவோமா?
நம்மிடம் இல்லை என்றாலும் மற்றவரிடம் பிச்சை வாங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கலாமா? நான் எந்த ஒரு இதையும் மனசில் வச்சு நான் பேசலை. நமக்கு பிச்சை தர்மம் செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கும்போது, நம்மிடம் பொருள் இல்லை என்றால் மற்றவர்களிடம் பிச்சை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் அது தர்மத்திலும் தலை சிறந்த தர்மம். அதை நாம் கைப்பற்றுவோமா? இந்த வீடியோ மூலிமா இந்த ஒரு கருத்தை, இந்த ஒரு சம்பவத்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் என் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அதான் மறுபடியும் நேரம் இந்த நமஸ்காரமே பண்ணுறீங்களே, எந்த நமஸ்காரம் இருந்தாலே நமஸ்காரம் தானே.